மேஷராசி பெண்கள் செவ்வாயை ராசிநாதனா கொண்ட பெண்கள். செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஜூன் மந்த்துக்கு மேலே நல்லா ஹை ஸ்பீடில் போயிடலாம். இந்த தடவை காரியத்தை வந்து அமைதியாக வச்சு கமுக்கமாக முடிச்சு ஜெயிச்சு காட்டிடணுங்கிற வைராக்கியத்தோட மேஷராசி பெண்கள் வருடத்தை ஆரம்பிப்பாங்க. தூண்டிக்கிட்டே இருப்பாங்களா மேஷராசி பெண்களை? கண்டிப்பாக தூண்டு தான் செய்வாங்க. அதனால தானே இவ்வளோ நாள் உளறிட்டு இருந்தோம். மேஷராசி பெண்கள்கிட்ட பழகக்கூடியவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, மேஷராசி பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் போட்டு வாங்குவாங்க. ஆனால் மேஷராசி பெண்களுக்கு போட்டு வாங்குறாங்க இல்லையா, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. கட்சியில் நிற்கிறீங்க, இப்போ வேட்பாளரானா ஜெயிக்கிறதுக்கான யோகம்ங்கிறது மேஷராசி பெண்களுக்கு 100% இருக்குது. மனதுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆண்மகன் கணவன் அமையக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது மேஷராசி பெண்களுக்கு இருக்குது. இதைத்தான் 5-7 காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பெண்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தமிழ் வருட பிறப்புக்கான பலன்களை சொல்றதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மனு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், மேஷ ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது மேம்? மேஷராசி பெண்கள் செவ்வாயை ராசிநாதனா கொண்ட பெண்கள். செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஜூன் மந்த்துக்கு மேலே நல்லா ஹை ஸ்பீடில் போயிடலாம். ஸோ எதையுமே கொஞ்சம் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க, ரிசர்வ்டாக இருப்பாங்க. எதுக்கு வெளியில் சொல்லி சொல்லி எல்லாரும் கண்ணுப்பட்டு நமக்கு பிரச்சனை தான் வருது. இந்த தடவை காரியத்தை வந்து அமைதியாக வச்சு கமுக்கமாக முடிச்சு ஜெயிச்சு காட்டிடணுங்கிற வைராக்கியத்தோட மேஷராசி பெண்கள் வருடத்தை ஆரம்பிப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல வேலை வாய்ப்பு, புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிராப்தம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி ராசியில் வந்து உச்சமாகிறாரு. கூடவே சுக்கிரனும் இருக்கிறதுனால ஆண் குழந்தை யோகம் அப்படிங்கிறது மேஷராசி பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் வந்து போகும். ஓகே மேம். சில விஷயத்த சொல்லாம இருந்தா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டீங்க. வெளியில சொல்ற மாதிரி சில பேர் கேட்பாங்களா மேம்? அதை தூண்டிக்கிட்டே இருப்பாங்களா மேஷராசி பெண்களை? கண்டிப்பாக தூண்டு தான் செய்வாங்க. அதனால தானே இவ்வளோ நாள் உளறிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே உளறி மனசில் உள்ளதெல்லாம் வெளியில் கொட்டி தான் நம்ம பிரச்சனையெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தது. ஒன்றுமில்லை, மேஷராசி பெண்கள்கிட்ட பழகக்கூடியவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, மேஷராசி பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் போட்டு வாங்குவாங்க. ஆனால் மேஷராசி பெண்களுக்கு போட்டு வாங்குறாங்க இல்லையா, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இவங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி இருக்கிறதுனால தான் அவங்களே ஒரு முடிவுக்கு வெளியில் சொல்லக்கூடாதுன்னு வந்திருப்பாங்க. பொறுமையை சோதிப்பாங்க நிறைய பேர். ஆனாலும் வார்த்தையை வெளியில் விட்டுறாதீங்க. ஓகே மேம். எந்தெந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் இருக்க போகுது மேஷராசி பெண்களுக்கு? மேஷராசி பெண்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது அரசு துறையில் நிறைய பேர் சாதிக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அரசியல்னு சொல்லிடலாம். ஏதாவது கட்சியில் நிற்கிறீங்க, இப்போ வேட்பாளரானா ஜெயிக்கிறதுக்கான யோகம்ங்கிறது மேஷராசி பெண்களுக்கு 100% இருக்குது. லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லையுமே ஜெயிச்சிடுவாங்க. கவுன்சிலர், சேர்மன்னு நிற்கிறாங்கன்னா, ஏன்னா வெகுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு இதெல்லாம் குறிக்கிற கிரகம் சனி பகவான் தான். சனியும் வலுவாக இருக்கிறாரு குரு பார்வையில். அப்போ மேஷராசி பெண்களுக்கு அரசு அனுகூலம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சிங்கிற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அதில் ஜெயிக்கிறது, அரசியலில் நின்று ஜெயிக்கிற யோகம். மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ரோல்ஸில் இருக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஹையர் பொசிஷன்ஸ்க்கு வரக்கூடிய யோகம்லாம் அதிகமாக இருக்குது. ஓகே மேம். இப்போ மேஷராசி பெண்களுக்கு இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்லாம் வரும், இதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் மேம் அவங்களுக்கு? மேஷராசி பெண்கள் வந்து குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற இடம் மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பிறக்கும் போது 12ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன் 3 பேர் இருக்கிறாங்க. எலும்பு, மஜ்ஜைகள், தசைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாகும். ஸோ இது சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் அதிகமாகும். ஸோ உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்க போகுது மேம்? 4ஆம் இடம் வலுவா இருக்கு. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே படிக்க ஆரம்பிப்பாங்க. படிப்புல ஒரு கான்சென்ட்ரேஷன் வரும். மார்க் எடுத்து காட்டிடணும்டா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும். மேஷராசி குழந்தைங்களை வச்சிருக்க பெற்றோர்கள் பரவாயில்ல, குழந்தைங்க கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கான்சியஸா இருக்கிறாங்க, கொஞ்சம் சூட்டிப்பா இருக்கிறாங்க, விளையாட்டுத்தனம்லாம் குறைஞ்சிருக்குன்னு பிள்ளைங்களை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த பராபவ வருடம் மேஷராசி குழந்தைங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே மேம். மேஷராசி பெண்களுக்கு என்னடா எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. இந்த இயர்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கா? சர்வ நிச்சயமா இருக்கு. 7ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கூட உட்கார்ந்துருக்கிறது யார்? 5ஆம் அதிபதி சூரியன்.
மனதுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆண்மகன் கணவன் அமையக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது மேஷராசி பெண்களுக்கு இருக்கு. இதைத்தான் 5-7 காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். அப்போ ஒரு காதல் வயப்பட்டு அதை திருமணத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு யோகம் மேஷராசி பெண்களுக்கு அதிகமா இருக்கு. லவ் எல்லாம் இல்லைங்க, எங்க இருக்கிற வேலையை பார்க்கவே நேரம் இல்லை. நீங்க எங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ்ல இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாரு. ஸோ 5-7 காம்பினேஷன் அப்படிங்கிறது சர்வ நிச்சயமா மனதுக்கு பிடித்த கணவனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை மேஷராசி பெண்களுக்கு பரிபூர்ணமா அமைச்சு தருது. சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாண யோகம் வந்து பலமாவே இருக்கு போலயே மேஷராசி ஆமா. பெண்களுக்கு. ஆண்களுக்குமேவா மேம்? ஆண்களுக்குமே தான் கண்டிப்பா 5-7 காம்பினேஷன் இருக்கும்போது ஆண்களுக்குமே நிச்சயமா இதே பலன் தான். ஆண்களுக்குமே பிடித்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இருக்கு. ஓகே மேம். இப்போ மேஷராசி பெண்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதெல்லாம் இன்னும் ஒரு டபுள் மடங்கு ஆகிறதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணணும் மேம் இந்த இயர்ல? மேஷராசி பெண்களுக்கு வந்து சில வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்றேன். இதை பண்ணும்போது இந்த பலன்கள்லாம் இருக்குல்லையே, இது வந்து ஒரு டபுள் டமாக்காவா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவலா இவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கந்தகுரு கவசம் டெய்லி கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னா முருகன் வந்து செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதை. அதே மாதிரி செவ்வாழைப்பழம், துவரம் பருப்பு இதெல்லாம் அடிக்கடி சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது நல்லது. பிரதோஷத்துக்கு வந்து தேன் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது ஒரு நல்ல பலனை பெற்று தரும். தெருநாய்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். மேம் ஓவராலா மேஷராசி பெண்களுக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு மார்க் தருவீங்க மேம்? அவுட் ஆஃப் 10 மேஷராசி பெண்களுக்கு நிச்சயமா 9 மார்க்ஸ் கொடுக்கலாம். 9 மார்க்ஸ் நல்லாவே இருக்கு போலயே. கண்டிப்பா நல்லா இருக்கு. ஓகே மேம். பிரபவ வருடத்துல இருந்து தொடங்கி அட்சய வருடம் முடிய மொத்தம் 60 வருடங்கள் தமிழ் ஆண்டுகள். இதுதான் தமிழ் கேலண்டர்னு நம்ம சொல்லலாம். அதுல 40வது வருடம் பராபவ வருடம். ஸோ இந்த 2026 சித்திர மாசம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பெயர் பராபவ வருடம். இது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பராபவ வருடம். பராபவ வருடம். ஆமா. ஓகே. பராபவ வருடம் அப்படின்னா என்னன்னா போராடி ஜெயிக்கிறது அப்படின்னு அதோடைய அர்த்தம். இது வந்து சமஸ்கிருத மொழிதான். இப்ப இந்த இயர் போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்குமா மேம்? ஆமா கண்டிப்பா இந்த வருஷம் வந்து போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். தமிழ் புத்தாண்டுக்கு ஏன் சமஸ்கிருத பெயர்னு நீங்க கேட்டீங்கன்னா, தமிழ் மொழியை தழுவுனது தான் சமஸ்கிருதம். தமிழ் மொழிங்கிறது ஒரு தேர்னா அந்த தேரை இழுக்கக்கூடிய கயிறா இருந்தது சமஸ்கிருதம். ஸோ அந்த காலத்துல வந்து ஒரு கோட் வேர்ட்ஸ் மாதிரி நம்ம இப்போ இந்த டேட்டா அனாலிசிஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து கோடிங் டீகோடிங்லாம் பண்றோம். அந்த மாதிரி தனக்கு மட்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புலனாய்வு வார்த்தைகளாக உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இதெல்லாம். ஸோ இதுக்கான அர்த்தம்ங்கிறது இதுதான், ஒரு போராடி ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வருடத்துடைய தாத்பரியம். ஓகே மேம். அப்ப பெண்களுக்கு இதுல என்னென்ன நல்லது நடக்க போகுது மேம்? எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுல இருந்து நடக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? தமிழக பெண்கள் வந்து எப்படி இருக்க போறாங்க இந்த வருடம்? குறிப்பா வந்து தமிழக பெண்கள் வந்து நிறைய தொழில் முனைவோர்களா ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சுக்ரன்கிறவர் ஒரு பெண் கிரகம். சூரியன் உச்சமா இருக்க இந்த வருடம் பிறகுது. பொதுவா சித்திரை மாசத்துல வந்து சூரியன் உச்சமா தான் இருப்பாரு. ஆனா கூட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது, சூரியனுக்கு எந்த பாவ கிரக தொடர்பும் இல்லாம இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. நிறைய பெண்கள் முதலாளிகள் ஆகக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு நல்ல பேஷன் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆர்டிஸ்டிக்கா ஏதாவது ஒரு விஷயம் தெரியலாம். சில பேருக்கு சிலம்பம் பிடிக்கும், கராத்தே பிடிக்கும், போட்டோகிராஃபி பிடிக்கும். என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க ஷைன் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வருடம் இயற்கையாவே உங்களுக்கு பெற்று தருது. அப்போ உங்க பேஷனை நீங்க ஃபாலோ பண்ணும் பட்சத்துல அதை பிசினஸா மாத்தும் பட்சத்துல அதுல உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது 100% இருக்கு. இந்த துறை ரொம்ப ஒரு பெரிய சக்சஸ்ல இருக்கு மேம் பெண்களுக்கு. இந்த குறிப்பிட்ட வருடம் பாத்தீங்கன்னா குரு ரொம்ப வளர்த்திருக்கிறாரு. அப்போ டீச்சிங் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகும். பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் செக்டர்ல உள்ள பெண்களுமே ஒரு நல்ல ஹைட்ஸை ரீச் பண்ணக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இந்த வருடம் அமையுது. குரு உச்சமாகிறாரு. டீச்சிங், பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் இதுக்கெல்லாம் காரகமான கிரகம் குரு தான். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது இ-காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிச்சு அதன் மூலமாக ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல லாபம் யோகம்ங்கிறது இருக்கும். யோகா, மெடிடேஷன், ரெய்ஹி, ஹீலிங், கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பெண்கள் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சக்சஸ் ரேட்டுங்கிறது நிச்சயமா இருக்கும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.